எங்கள் அப்பா சொல்லுவார், அவர் சின்ன பிள்ளையா இருந்த காலத்தில், எப்போ இருந்திருக்கோம், ஒரு 100 வருஷத்துக்கு முந்தி இருந்திருக்கோம். அப்போல்லாம் ஒரு ரூபாய்க்கு 16 படி அரிசிடாருனார். நான் கேட்டேன், விற்றது சரிதான், வீட்டில் பானை நிறைய அரிசி இருந்துச்சான்னு கேட்டேன். அரையனா ஒரு நாள் எடுத்துகிட்டு போய் அரிசி வாங்குவோம். அரையனா கிடைக்காது. இன்றைக்கி ஒரு கிலோ 40 ரூபா 50 ரூபான்னு சொல்கிறாங்க. வாங்குறோமா இல்லையா? அப்போ அந்த காலம் வசதியா, இந்த காலம் வசதியா? பாரதியார் கேட்குறார், உன் தாத்தா வெட்டின கிணறுங்கிறதுக்காக கிணத்து தண்ணியா, உப்பு தண்ணியை குடிப்பியாடான்னு கேட்குறார். உன் தாத்தா வெட்டின கிணறு தான், தண்ணி உப்பா இருக்கு, குடிப்பியா? என் தாத்தாவை வெட்டினதாச்சே. பிடிக்கலையா விட்டுடு, புதுசில் நல்லதா இருக்கா எடுத்துக்கோ. அப்படி வாழ கற்றுக்க. பழசுங்கிறதுக்காக பிடிச்சிக்கிட்டு தொங்காதே. அதனால தான் பாரதியார் என்ன பண்றார், வேல்ஸ் இளவரசருக்கு வாழ்த்துன்னு எழுதியிருக்கார். எல்லாரும் வெள்ளைக்காரனை எதிர்த்து, அரசன் வருவதை எதிர்த்து போராட்டம் நடத்திட்டு இருக்கிற நேரத்தில் அவனுக்கு வரவேற்பு கொடுத்து ஒரு கவிதை எழுதுறார். அதில் ஒரு இடம் சொல்றார், எங்க ஆளுவ என்ன பண்ணுவான் தெரியுமா, சாஸ்திரம் சம்பிரதாயம்னு முட்டாள்தனமான வேலையெல்லாம் செய்வான். அப்படிதான் புருஷன் சித்தவன பொண்டாட்டியை தூக்கி நெருப்பில் போட்டான். அவளா விழுந்துட்டான்னு சொல்லுவான். அவள் எவளும் விழுவ மாட்டான். இவன் தூக்கி போடுவான். போட்டுட்டு அவள் போய் விழுந்தாம்மா, இவன் தான் தள்ளி விட்டுருப்பான். அந்த காலத்தில் நாங்கள் ஒரு வேடிக்கையாக கதை சொல்லுவோம். ஒரு கப்பல் போகுது, கப்பலில் மேலே தளத்தில் நின்று மாலை நேரத்தில் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அங்கே இளம் பெண்ணெல்லாம் நிற்கிற, ஒரே ஒரு இளம் பெண் நிற்கிறா. அவளை வேடிக்கை பார்த்துக்கிட்டு 10 பையன் நிற்கிறான். அதில் ஒரு வயசானவர் நிற்கிறார், ஒரு 90 வயசு இருக்கும். அவர் நிற்கிறாரு. எல்லாம் அப்படி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தவன் டக்குன்னு அந்த இளம் பெண் கடலில் விழுந்துட்டா, கால் வலிக்கு விழுந்துட்டா. மேலே நிற்கிறான் அவனுடைய தலைமை மாலுமி. அவன் அங்கேருந்து சத்தம் போடுறான், யாராவது இறங்கி பிடிச்சிக்கோ, நான் லைஃப் போட்டை எடுத்து போடுறேன், தப்பிச்சு வந்துடலான்னு கத்துறான். ஒரு பயம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தவன்லாம் இப்போ என்ன பண்ணுறான்னா, நான் அப்போவே நினச்சேன் இவன் விழுவான்னு சொல்லிட்டு நவுந்து மெதுவாக நவுந்து போகிறான். அந்த கிழவனார் 90 வயசு இருந்தார் பாருங்க, பொத்தேர்னு விழுந்து பிடிச்சிட்டார். அப்புறம் அவன் கொண்டாந்து போட்டை போட்டு 2 பேரையும் காப்பாற்றிட்டான். ராத்திரி சாப்பாட்டோட சேர்த்து பாராட்டு விழா நடத்துகிறான். இந்த பெரியவருக்கு இவ்வளவு பேர் இளைஞர்கள் இருந்தீங்க, ஒரு பய குதிக்கலையே பார், 90 வயசு விழுந்து காப்பாற்றிட்டாரே, இவர் மாதிரி இளைஞர்கள்லாம் இருக்க வேண்டாமா அப்படி இப்படின்னு சொல்கிறாரே தவிர கிழவனார் மூஞ்சில சிரிப்பு இல்லை. இப்படியே இருக்கிறான். அவருக்கு நான் ஒரு 1000 ரூபா பரிசு கொடுக்குறேன், அவையா கீழேன்ட்டான். அவனை சரிமா ஒரு மூடு சரியா இல்லை போல இருக்கு அப்படின்ட்டு. இப்போ பெரியவர் நமக்கு 2 வார்த்தை பேசுவார் அப்படின்னு சொல்லி அவன் ஒன்றும் பேசலை, எழுந்திரிச்சார். பாராட்டாடா நடத்துறீங்க, பாராட்டு அயோக்கிய பயல்களா, என்னை தள்ளி விட்ட பய எவன் அவனை சொல்லுன்னு. அவன் உழுவுல இது நின்றுக்கிட்டு இருந்தவன். நாங்கள் தான் சின்ன பிள்ளைய நின்றுட்டு இருக்கோம், நீ ஏன்டா நிற்கிற, உழுவு, முடிஞ்சா காப்பாற்றுவோம், இல்லை நீ இங்கேருந்து போ அப்படின்ட்டு தள்ளி விட்டான். இப்போ அவர் சொல்றார், தள்ளி விட்டுருவான், கொண்டு. ராஜா ராம் மோகன் ராய் என்ன பண்றார், அவங்க அண்ணியை கொல்றதை பார்த்தார். அப்பதான் அவர் இந்த எதிர்ப்பு இயக்கத்தை ஆரம்பிக்கிறார். இப்போ பாரதி சொல்றான், நெருப்புல தூக்கி போட்டாங்களேடா, அது நீ இல்லைன்னா தடுக்க முடியுமான்னு கேட்டான். நீ மட்டும் இல்லைன்னா இந்த நாட்டில் என்ன செய்வான், இது எங்க சாஸ்திரத்தில் இருக்கு, அது மாதிரி தான் செய்யணும்ன்றான். நம்ம எல்லாரும் ஒன்றும் செய்ய முடியாது, சாஸ்திரத்திலே இருக்குங்கிறானே அப்படின்ட்டு. இதில் சாஸ்திரத்தில் இருக்கு, அதனால மாற்ற முடியாது அப்படிமா. நீ என்ன பண்ண, எந்த கவலையும் இல்லாமல் அதை மாற்றினாய், நாங்கள் பிழைத்தோங்கிறான். இல்லைன்னா எங்களை கொண்டுகிட்டே இருப்பான் தொடர்ந்து. சதி, அதுக்கு பேரு சதி. அப்படி தூக்கி போட்டு அவளுக்கு ஒரு கோயில் கட்டிடுவான் சார். கணவனுக்காக உயிர் நீத்த காரிகை கோப்பார் அப்படின்னு ஒரு கோயில் கட்டி எல்லாரையும் கும்பிட வச்சுட்டு போயிடுவான். இருந்தால் சொத்துல பங்கு கொடுக்கும்படியா வரும்.
அவளை காப்பாற்றுற பொறுப்பு இருக்கும்னு பயந்துக்கிட்டு தூக்கி போட்டு எரிச்சு விட்டு இதெல்லாம் செஞ்சான். பெண் குழந்தை பிறந்தா ஆற்றுல தூக்கி எரிஞ்சான். அதையெல்லாம் நீதானே தடுத்தாய். 1000 துன்பங்கள் உன்னால் உண்டு. ஆனால் அதையும் மீறி எங்களிடம் இருந்த தீய குணங்களை எல்லாம் நீக்கியவன் நீதானே. அதனால உன்னை வரவேற்கிறேன்னு. அதாவது ஒருத்தர் கெட்டவனா கூட இருப்பான். அவனால நமக்கு என்ன நன்மை விளைஞ்சதுன்னு பாரு. அவன் நம்மளை அடிமைப்படுத்தினான், கேவலப்படுத்தினான், எல்லாம் செஞ்சான். பாரதி சொல்றான், இன்று புதுதாய் பிறந்தோம் என்று எண்ணமதை திண்ணமர செய்து கொண்டு தின்று விளையாடி இன்புற்று இருப்பீர், இன்புற்று இருந்து வாழ்வீர்னு பிடிச்சான். தின்று விளையாடி இன்புற்று இருந்து வாழ்வீர். இருப்பது வாழ்க்கை, வாழ்வது ரெண்டுக்கும் வேறுபாடு இருக்கு. இருப்பதுன்னா இருக்கான், அவன் இருக்கான், அவ்வளவுதான். இன்னும் சாவலன்னு அர்த்தம், அவ்வளவுதான். வாழ்வது என்பது அர்த்தத்தோடு வாழ்வது. அவன் வாழ்வதில் ஒரு அர்த்தம் இருக்கணும், அப்படி இருக்கணும். அதாவது நம்மளோட புறநானூறு ஒரு இடம் காட்டுது. குமணவள்ளலை பற்றி சொல்றான். குமணவள்ளல் யாரு? கடை 7 வள்ளல்களில் ஒருத்தர். ரொம்ப நம்ம குமணவள்ளலை பற்றி தெரியும். இப்போ அவன் தம்பிக்காரன் அவனுக்கு எதிர்ப்பாக நடத்தி இவர் எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. இவன் இருந்தால் நம்ம அரசாங்கத்தையே எடுத்து கொடுத்துட்டு போடுவான் அப்படின்னு சொல்லிவிட்டு நாட்டை பிடுங்கிட்டு விரட்டி விட்டுறான் காட்டுக்கு. இப்போ வள்ளல் குமணவள்ளல் எங்கே இருக்கிறாரு? காட்டில் இருக்கிறார். பெருந்தலை சாத்தனார்னு ஒருத்தன் எங்க ஆளு புலவர் என்ன பண்ணான், அங்க போய் பாடுறான். அவனே நாட்டெல்லாம் விட்டுட்டு வந்திருக்கிறான். இவன் அவன்கிட்ட போய் ஏதாவது கொடுங்கிறான். தின்று விளையாடி இன்புற்று இருந்து வாழ்வீர். எப்போ? இன்னைக்கு. இன்னைக்கு சாப்பிட்றா, இன்னைக்கு விளையாடு, இன்னைக்கு மகிழ்ச்சி ஆயிரு. நேத்தி நமக்கு இந்த கஷ்டப்பட்டமேன்னு நினைக்காத. எங்க அப்பா சொன்ன மாதிரி பவுனு 18 ரூபா வித்துதுரா. வித்துது, நீ வாங்கினியா? நீ என்ன கழுத்து நிறைய நகை போட்டு இருந்தியா அந்த காலத்தில்? முடியல. இப்போ அச்சய திருதியை இன்னொன்று சொல்கிறான். வருஷன்னு நகை வாங்குறான்ல, இருக்குல்ல காசு. அப்போ அந்த காலம்லாம் நல்லா இருந்ததுன்னு சொல்ல முடியாது. அந்த காலத்தில் இருந்தான், அவ்வளவுதான். அவனுக்கு நல்லா வாழ்றதுன்னா என்னன்னு தெரியாமல் இருந்தான். பழைய சோறு சாப்பிட்டு சௌரியமான. இப்போ பழைய சோறு சாப்பிட்றது காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்றான். அதுதான் ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறான். நம்ம மறுபடியும் அதுக்கு போக வேண்டியதாக இருக்கு. ஆனால் அந்த காலத்தில் திருமணத்திலேயே பழையது போட்டிருக்கான். திருமணத்தில் வீட்டில் ஒரு 100 பேருக்கு தான் சாப்பாடு நடக்கும். அந்த ஊர் சுற்றி உள்ளவங்க தான் வருவாங்க கல்யாணத்துக்கு. ஒரு பழையது. இன்னொன்று என்ன செய்வாங்களாம், உப்புமா. ஒரு பலகாரமாக இருக்கக்கூடாது. இது பழையதுக்கு பலகாரம்னு பேர் வச்சுட்டான். பழையது இப்போ ஒரு பலகாரம் இருக்கக்கூடாது, 2 பலகாரமாக இருக்கணும் கல்யாணத்தில் அப்படின்னு விட்டு அதை ஒன்று வச்சு இந்த உப்புமாவை ஒன்று வச்சு அதுதான் கிண்ட முடியும். அது செஞ்சு எல்லாருக்கும் வைக்க அந்த வீட்டில் உள்ளவங்களே செஞ்சு தான் சாப்பிட்ருக்காங்க. அந்த காலத்தில் சமயக்காரன்லாம் வச்சு செய்யலை, அப்படி செஞ்சு கொடுத்துட்டாங்க. இதுதான் அப்போ இருந்தது. அப்படி நாங்கள் இருந்தோம். அதுதான் ரொம்ப நல்ல காலம்னு சொல்கிறான். அது எப்படி நல்ல காலமாகும்? முடியாம இப்படி செஞ்சோம். என் பேத்திக்கு கல்யாணம் பண்ண 20 பேர் தான் இருந்தாங்க. ஏன்னா 20 பேருக்கு மேலே வீட்டில் இருக்கக்கூடாதுட்டாங்க கரோனாவில். 20 பேராக வந்துட்டு தான் போனாங்களே தவிர அதுக்கு மேலே நம்ம செய்ய முடியல. அது கஷ்ட காலம். கொடுத்து 1000 பேரை கூப்பிட்டு எல்லாரும் சாப்பிட்றத பார்த்து மகிழ்ச்சி அடைஞ்சி அப்படி பெருமையாக இருக்கிற காலம் இந்த காலம். எல்லாமே நல்லா இருக்கு, சில குறைகள் இருக்கு. குறைகள் இல்லாமல் எந்த காலம் இருந்துச்சு? இப்போ இருக்கு. அவைகளை நாம் நிறைவாக ஆக்கிக்கிட்டு வாழ்க்கையை இன்புற்று வாழ்கிற வாழ்க்கையாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதுதான் பாரதியாருடைய கருத்து. அதுவே சரி. குமணவள்ளல் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து நிற்கிறான், காட்டில் வந்து இருக்கிறான். இது பெருந்தலை சாத்தனார் அங்கே போய் பாடுறான்.
அவனே எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து இருக்கிற போது எனக்கு ஏதாவது கொடுன்னு கேட்டால் அவன் என்னங்க செய்வான்? இப்போ நம்மளா இருந்தோம்னா இருக்கிற கிளையை ஒடிச்சு ஓங்கி மண்டையில் அடித்து படுவா. நானே ஒன்றும் இல்லாமல் உட்காந்துருக்கேன், இங்கே வந்து கேட்க வந்துட்டியான்னு ஒரே அடியில் அவனை சாவடிச்சிருவான். தம்பி மேலே இருக்கிற ஆத்திரத்தெல்லாம் இவன் மேலே காட்டுவானா இல்லையா? தம்பி காட்டுக்கு அனுப்பி விட்டான், அவனை அடிக்கிற மாதிரி நினச்சி இவனை அடிப்பான். அவன் என்ன சொல்கிறான்? நேற்று நடந்த கொடுமையை மறந்துட்டான் குமணவள்ளல். அவன் பாடுற பாட்டு என்ன தெரியுமா? என்ன சொல்றான் தெரியுமா? அவன் வந்திருக்கிறவரே பாடி பரிசு வாங்கலாம்னு நினைச்சு வந்தார். அவருக்கு இல்லைன்னு சொல்ற கொடுமை பெரிய கொடுமை. பாடினர் பெயர்தல் பாடி வந்தவருக்கு கொடுக்க முடியாமல் அவர் வாடி பெயர்வது, நேற்று நான் நாட்டை இழந்தேனே அதைவிட கொடுமைன்னா. இப்ப நாட்டை இழந்துட்டு வந்திருக்கிறது எவ்வளவு பெரிய கொடுமை. சௌரியமா இருந்த வாழ்க்கையெல்லாம் இழந்துட்டு வந்து உட்கார்ந்துருக்கான். அவன் சொல்றான் அதை விட எதிராக கொடுமைன்னா, இன்னைக்கு நீ பாடி வந்திருக்கிற உனக்கு கொடுக்க முடியாம இருக்கனே அப்படின்னுட்டு வாள் தந்தனே தலையை கொடுப்பதற்காக அவன் வாளை எடுத்து கொடுத்தான். என்னால முடியல, ஆனா அது பரவாயில்ல பரவாயில்ல, இப்போ உனக்கு செய்யறதுக்கு என்கிட்ட ஒரு வாய்ப்பு இருக்குடாங்கிறான். என்னன்னு, இந்த வாளை எடுத்துக்கோ, என் தம்பி ஒரு அறிவிப்பு விட்டுருக்கான், என் தலையை கொண்டு வந்தா 1000 பொன் தர்றேன்னு இருக்கான். இப்போ என்கிட்ட 1000 பொண்ணு இல்லை, இந்த தலையை கொண்டு கொடு 1000 பொன் கொடுப்பான் அப்படின்னு சொல்றானே வள்ளல். நேற்றைய நினைப்பு இன்னைக்கு இருந்து நாளைய நினைப்பை பத்தி கவலைப்பட்டிருந்தான்னா இந்த வார்த்தை சொல்ல முடியுமா? இன்னைக்கு கொடுக்கணும், என்ன செய்யறது? இப்ப இல்லை, கொடுக்கறதுக்கு என்ன செய்யலாம்னு யோசிக்கிறானே தவிர கொடுக்கிற மாதிரி நம்ம நிலைமை ஆயிட்டுதே. ஐயோ அப்பா நேற்று அப்படி இருந்தேனே இப்படி இருந்தேன்னு புலம்பல. நேற்று அடைந்த துன்பத்தை விட இன்றைக்கு அடைகிற துன்பம் தான் அதிகம். நேற்று நாட்டை தான் இழந்தேன், இன்னைக்கு பாடி வந்தவனுக்கு இல்லைன்னு சொல்ற நிலைமை வந்ததே, இது அதை விட கொடுமை. கவலைப்படாத, உனக்கு உதவுறேன், இந்த வாழ் வச்சுக்கோ, என் தலையை வெட்டி கொண்டு தம்பிகிட்ட கொடு 1000 பொன் கொடுப்பான் என்று சொல்லுகிற மனம் ஒருத்தருக்கு இருக்கணும்னா பாரதியார் சொன்னது அவனை தான் சொல்றார். இன்று பிறந்தோம், இப்ப என்ன செய்யலாம்னு பார். தலை இருக்கு, 1000 பொன் தரேன்னு அவன் சொல்லியிருக்கான், கொண்டு கொடுத்துட்டு வாங்கிக்கோ அப்படிங்கிறான். ஏப்பா உன் தலையை எடுக்கிறதுக்காடா நான் வந்தேன்? உன் தலையை எடுத்துக்கிட்டு போய் கொடுத்து 1000 பொன் வாங்கவா நான் வந்தேன்? கொடு இந்த வாழைன்னு வாங்கிட்டான். அவன் கையில் இருந்தா ஒரு கால் அவனே வெட்டிட்டானா என்ன பண்றது அப்படின்ட்டு வாங்கிட்டான். நேராக அவன் தம்பிகிட்ட போறான், அங்க போய் பாடுறான். இதோ இருக்கு பாரு உன் அண்ணனோட வாழ்டா. அவன் என்ன பண்ணான் தெரியுமா? என் தலையை வெட்டி கொண்டு கொடு, என் தம்பி 1000 பொன் கொடுப்பான்னு சொன்னான். நான் வாழை பிடிக்கிட்டு வந்துட்டேன், இதோ இருக்கு, நீ வச்சுக்கிட்டு எது வேணாலும் செய்யணும். அவனுக்கு அப்போ மனம் மாறுது, அதுக்கு பிறகு வாழ்க்கை மாறுகிறது என்பது குமணவள்ளலுடைய வரலாறு. சரி, இப்படி வாங்கிட்டு போறானுல்ல, கஷ்டப்பட்டு தானே போய் பாடி கடி வாங்கிட்டு வர்றான். அங்கே போய் இங்கே போய் அதை என்ன பண்ணான் அந்த புலவன் பாருங்க. அவன் என்ன பண்ணுறாரு, வீட்டில் கொண்டு போய் கொடுக்குறாரு. வீட்டில் கொண்டு கொடுத்துட்டு சொல்றாரு, நின் நயந்து உரையினர்க்கும் நீ நயந்து உரையினர்க்கும். அதாவது உன்னை யார் விரும்புகிறாங்களோ அவங்களுக்கு கொடு. ஏன்னா இப்போ வந்துட்டு நிறையா. இது எப்படி வந்தது, அதுக்கு முதல் நாள் என்ன கஷ்டப்பட்டோங்கிறத பற்றி அவன் நினைக்கல. 10 வருஷமா பாடப்பட்டிருக்கான். அடுப்புல காளான் பூத்திருக்குங்கிறான், ஆம்பி பூப்ப காளான் பூத்திருக்கு. அந்த அடுப்புல சோறு ஆக்கியிருந்தாலும் அது இருக்கும். சோறு ஆக்கிறதே மறந்து போச்சு. 6 அடுப்பு, அதுல என்னன்னா பூத்திருக்கு, காளான் பூத்திருக்கு. அது மாதிரி அடுப்பு ரொம்ப நாள் ஆச்சு சமைச்சு சாப்பிட்டு. இப்போ ஆனா பாருங்க, இந்த புலவன் என்ன பண்ணிருக்கான்னு கேட்டீங்கன்னா,
அப்படி இருந்தாலும் ஒரு கை குழந்தை இருக்கும்படி வச்சிருக்கான். ஒரு கை குழந்தை, பால் குடிக்கிற குழந்தை இருக்கு. இவ்வளவு வறுமையில் அவனுக்கு ஒரு பொழுதுபோக்கா இதை வச்சிருக்கான். என்ன, எங்க நண்பர் சீனி சண்முகம் என்ன பண்ணாருங்க, அவருக்கு 5 பிள்ளை. அவர் அடுத்த வீட்டுக்காரர் வந்து குடும்ப கட்டுப்பாடு டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் அவர் இருக்கிறாரு. அவர் என்கிட்ட ஒரு நாள் சொல்றாரு, உங்க கூட்டாளி பண்ற வேலையை பாரியா, 5 பிள்ளை பெற்றிருக்காரு, நாங்கள் எவ்வளவு விளம்பரம் பண்ணுறோம், இந்த மாதிரி பண்ணுறாரு, அதை கொஞ்சம் கண்டிக்கப்படாதா அவங்க போ. சரின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், வாங்க அவர்கிட்ட பேசுவோன்னு. ஓய், உங்களை பற்றி இந்த ஆஃபீஸர் குற்றம் சொல்கிறாரு. நான் அடுத்த வீட்டில் இருக்கும்போதே இந்த ஆள் 5 பிள்ளை பெற்றிருக்கான். அப்போ என்னுடைய பிரச்சாரத்துக்கு என்ன வலிமை அப்படின்னா, அதுக்கு சீனி சண்முகம் சொல்கிறாரு, எல்லாம் உங்களால் வந்தது தான் யா. அவர் பயந்து விட்டார், என்னால் என்ன வந்ததுங்கிறீங்க, நீங்கள் முதல்ல என்ன எழுதுனீங்க, முத்தான வாழ்வுக்கு 3 போதும்னு எழுதினீங்க. நான் அதோட நிறுத்திட்டு தான் இருந்தேன். சும்மா இருக்கணும்ல நீங்கள், இனிய வாழ்வுக்கு 2 நீங்கள். நான் பார்த்தேன், முத்தான வாழ்வு மட்டும் இருந்தால் போதுமா, இனிய வாழ்வு வேண்டாமான்னு அதுக்கு ஒரு 2 குழந்தைய பெற்றுட்டேன். அவர் ஆஃபீஸர் கேட்டார், இப்போ நாங்கள் என்ன எழுதுகிறோம்னு தெரியுமான்னார். என்னன்னா, ஒளிமயமான வாழ்வுக்கு 1 போதும்னு எழுதுறோன்னு யோசிக்கிறேங்கிறார். இப்போ நீங்கள் யோசனை பண்ணி பாருங்க, 5 பிள்ளை இருக்குன்னு சொல்ற அவனுக்கு என்னன்னா, இவ்வளவு ஆம்பி பூத்து இருக்குங்கிறான் அடுப்புல. பிள்ளைக்கு பால் கொடுக்குறாவ, பால் எப்படி கிடைக்கும்? வச்சு பார்த்துட்டு அந்த பிள்ளை பால் கிடைக்காம அம்மா மூஞ்ச பார்த்துதான், அம்மா பால் இல்லையம்மா அப்படின்னு இந்த குழந்தை அவர் மூஞ்ச பார்த்தது. அவ என்ன பண்ணாலாம், இவர் மூஞ்ச பார்த்தா. நான் ஓ மூஞ்ச பார்த்துருக்கேங்கிறான். என்ன என் பொண்டாட்டி பார்த்தா நான் என்ன செய்ய முடியும், நான் வள்ளலே உன்னை பார்க்க வந்திருக்கேன். அதை கொடுத்தான். அதை வாங்கிட்டு போய் இவன் சொல்றான், நீ நயந்து உரையினருக்கும் நின் நயந்து உரையினர், நீ யார் யாரை விரும்புறியோ கொடு, இன்னும் நிறைய இருக்குல்ல, கொடு. நீ யாரை விரும்புகிறாயோ அவங்களுக்கு கொடு, உன்னை யார் யார் விரும்புகிறார்களோ அவர்களுக்கும் கொடு. அது மட்டும் இல்ல, உன்னுடைய சொந்தக்காரர்கள் எல்லாரையும் கூப்பிடு, எல்லாருக்கும் கொடு. கடும்பின் சுற்றம் எல்லாம் அந்த வறுமையில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் வாரி வாரி கொடு, சாப்பிட சொல்லு. என்னோடும் சூழாது, என்கிட்ட கேட்கணும்னு நினைக்காத, நீயா கொடு. வாரி வாரி, முந்தி நம்ம கடன் கொடுத்தாங்கல்ல அவங்களுக்கெல்லாம் நிறைய கொடு அப்படின்னு சொல்றான்னா, அந்த மனத்துக்கு என்னன்னு பேருங்க? நாளை வேணுமேன்னு எடுத்து வைக்காதேன்னு இப்ப சொல்றான். ஓஷோ எழுதுவான், உலகத்திலேயே துறவின்னு வாழ்ந்தவர்கள்ல மிகச்சிறந்த துறவின்னா முகமது நபியை தான் சொல்லணும்னு. முகமது நபி போல ஒரு துறவி உலகத்துல வேற யாரும் நான் கேள்விப்பட்டதில்லைன்னு ஓஷோ எழுதுறான். அதுக்கு உதாரணம் எழுதுறான். அவர் சாகிற அன்னைக்கு மனைவி பக்கத்துல வந்து நிக்கிறாங்க. இன்னைக்கு உன் முகம் சரியில்லையே ஏன்னு கேட்கிறார். இல்லை, உங்களுக்கு உடம்பு சரியில்லை, இல்லை அதுக்காக கவலைப்படுற மாதிரி தெரியலையா, இது இயற்கை, இருக்கிற மாதிரி சாவாங்கிறது இயற்கை. இல்லை, பொதுவாக என்ன நடக்கும்னா, தண்ணி வைக்கிற மாதிரி சொல்லிட்டு போவாங்க, இதுக்கு மேலே பேசுறது மரியாதை இல்லைம்மா அப்படிலாம் சொல்லலையே. ஏதோ நீங்கள் ஒரு ஆறுதலாக சொன்னீங்கன்னா சார் தான், அப்படிலாம் இல்லை, ஆனால் அர்த்தம் அதுதான். என்ன அழகா சொல்றாரு பாருங்க, இப்படி இல்லைங்க இருக்கணும். அவரு ஏன் உன் முகம் சரியில்லை, உங்களுக்கு உடம்பு நல்லா இல்லை, அதுக்காக கவலைப்படுற மாதிரி தெரியலையே, வேற ஏதோ என்கிட்ட பயந்துகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கியேன்னு கேட்கிறார்.
ஒன்றுமில்ல, ஏதாவது சேர்த்து வச்சிருக்கியோன்னு கேட்குறாரு. 20 தினார் நான் வச்சிருக்கேன். எப்பவும் செய்யாத வேலை 20 தினார். உங்களுக்கு உடம்பு நல்லா இல்லையே, நாளைக்கு வைத்தியம் இந்தியம் பண்ணணும்னா காசு வேணுமேனு வச்சிருக்கேன். அப்ப நபி என்ன கேட்கிறார்? நீ நாஸ்திகவாதி ஆயிட்டியான்னு கேட்கிறார். நாஸ்திகவாதி ஆயிட்டியா நீ? ஏன் அப்படி கேட்குறீங்க? என்ன நேற்று காப்பாத்தின கடவுள் இன்னைக்கு காப்பாற்ற மாட்டான்? இன்னைக்கு காப்பாத்துறவன் நாளைக்கு காப்பாற்ற மாட்டான்? அந்த நம்பிக்கை போயிட்டா உனக்கு? கொண்டு கொடுத்துருவா போய் எங்கேயாச்சும் அப்படின்ட்டார். அந்த அம்மா போய் வாசல்ல பார்க்குறாங்க, ஒருத்தரும் வரல. யாரோ ஒருத்தன் வர்றான், அவங்க கையில் இதை கொடுத்து, அவனுக்கு வேணுமா வேண்டாமான்னு இல்லை, அவங்க கையில் கொடுத்து போடா, என் வீட்டுக்காரர் கொடுத்துரு சொல்லிட்டாரு. இந்த இடத்துக்கு மறுநாள் காலையில் அவர் இறந்து போறார். எதுக்கு சொல்றேங்க? எதுவும் மிச்சமா வச்சுக்க கூடாதுங்க. கடவுள் மேல உண்மையான நம்பிக்கை நமக்கெல்லாம் இருக்கு. நம்ம எல்லாம் கடவுளை நம்பாத நம்பலா? நம்புறோம். ஆனா டாக்டருக்கு அப்புறம் தானே நம்புறோம். முதல்ல எங்க போறோம்? உடம்பு சரியில்லைன்னு டாக்டர்கிட்ட போறோம். அவரும் சரியா வரலன்னா எங்க ஊர்ல நான் ஒன்று சொல்லியிருக்கேன், அது ரொம்ப பேருக்கு தெரியும். அவர் யார் யாருன்னு என்கிட்ட கேட்குறாங்க. அவர் பேரை சொல்றது நல்லா இல்லைன்னு தான் நான் சொல்றது இல்லை. ஏன்னா அவரே என்கிட்ட கேட்குறாரு, என்ன நினைச்சா சொன்னீங்கன்னு கேட்டாரு. உங்களை அப்பெல்லாம் சொல்ல முடியுமா சார்? அவருக்கு கைராசி டாக்டர்னு உங்களுக்கு தெரியுமில்ல சார்? கைராசி டாக்டர்னு இருக்கிறார். அசவம் சாருக்கு தெரியும். ஒரு வீட்டில் அவங்க அப்பாருக்கு உடம்பு சரியில்லை. எங்கள் தெருவுக்கு அந்தாண்ட தெருவு தான். அவர் ரொம்ப சீரியஸாக இருந்தவுடனே தந்தி கொடுத்துட்டார். வயது 85 வயசு ஆகுது, இழுக்குதே தவிர நிற்க மாட்டேங்குது. வந்தவன்லாம் பார்த்தான், இதுதான் சரியாக வராது. இப்போ ஒரு நாள் பார்த்தா, 2 நாள் பார்த்தான். சரி ஊருக்கு போயிட்டு ஒரு ஒன்று போகணும்ல, அவனுக்கு போக மாட்டேங்கிறான். இருந்து ஒரு வழியாக முடிச்சுட்டு போயிடுவோங்கிறான். அவரும் போக மாட்டேங்கிறாரு, வந்தவனும் போக மாட்டேங்கிறான். பணம் மட்டும் போயிட்டேங்க. தினம் 3 வேளையும் எல்லாருக்கும் 25 பேருக்கு சாப்பாடு போடணும்னா எவ்வளவு? வச்சிருக்கிறதெல்லாம் அதுலேயே போயிட்டுனா அப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு கவலைப்படுறான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துருந்தான். ஒருத்தர் சொல்கிறான், வந்தவன் தினம் இட்லி போடாதீங்க, நாளைக்கு பூரி போடுங்கிறான். இவன் என்னடா பண்ணுறேன்னு தவிச்சிட்டு இருக்கான். இன்னொருத்தன் சொல்கிறான், 11 மணிக்கு நான் ஒரு டீ குடிப்பேன் போகுங்கிறான். இது எப்படா சமாளிக்கிறதுன்னு தெரியாமல் கஷ்டப்படுறான். 10 நாள் ஆகிட்டு தூக்கம் வருமா? வரல. தெருவில் அப்படி நடக்கிறான். ராத்திரி 2 மணிக்கு. அடுத்த வீட்டுக்காரனுக்கும் தூக்கம் வரல, அவன் கிளம்பி வந்துட்டான். என்னண்ணே என்னமோ இப்படி நடந்துக்கிட்டீங்களே, என்ன விஷயம்? ஏப்பா இந்த திண்ணையில் பாரு. பார்த்தா வரிசையா, ஆமாம் 25 பேர் படுத்துருக்கான். எல்லாம் 8 நாள் ஆச்சு வந்து. நான் தந்தி கொடுத்து தொலைச்சிட்டேன்டா, தெரியாதனமாக கொடுத்துட்டேன். எல்லாம் வந்துட்டான். சரி நடக்கல போகன்ட்டு போக மாட்டேங்கிறான். சரி இவராவது கஷ்டப்படுறானே பிள்ளைன்ட்டு போகலான்னு அவரும் போக மாட்டேங்கிறாரு. போக மாட்டேங்கிறான். நான் கிடந்து கஷ்டப்பட்டுருக்கேன், இப்போ என்ன பண்ணுறேன்னு தெரியல, தவிக்கிறேன். அதுக்கு அவன் அடுத்த வீட்டுக்காரன் சொன்னான், ஏன்னா நீங்கள் வேறு இவ்வளவு விவரம் தெரிஞ்சவங்களாக இருந்தும் இவ்வளவு நாள் பார்த்துருக்கீங்களே, நல்லா இருக்கா? ஏன் என்னன்னா, நம்ம டாக்டர்கிட்ட கொண்டு காட்ட வேண்டியது. காமிச்சா உடனே அப்பவே என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கப்படாதா? நான் உங்களை கேட்டால் சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியாது, அதனால நான் இருந்துட்டேன். அப்படியே சொல்லி 100 ரூபா செலவுமா, கொண்டி சும்மா கொண்டு காட்டுங்க, பாக்கி அவர் பார்த்துக்குவார் அப்படின்ட்டான். நீங்கள் கொண்டு காட்டினீங்கன்னா போதும், பாக்கியெல்லாம் அவர் பார்த்து. இவன் ஸ்ட்ரெச்சரில் வச்சு கொண்டு போய் காமிச்சா என்னன்னா, நம்ம ஆள் என்னன்னா நிறைய ஒரு 7-8 நாள் அப்படி வீட்டேருக்கு போக மாட்டேங்கிறாரு. வந்தவனும் போக மாட்டேங்கிறான். ரொம்ப கஷ்டமாக இருக்கு. எங்கள் அடுத்த வீட்டுக்காரர் சொன்னார், உங்கள்கிட்ட கொண்டு போனால் ஒரு ஏற்பாடு பண்ணுவீங்கன்னு சொன்னார். நான் அதோடு தாங்க கொண்டு வந்திருக்கேன்.
அவர் கேட்குறாரு, டாக்டரு அறிவில்லை, இத்தனை நாள் ஏன் பார்த்துக்கிட்டு அன்னைக்கே கொண்டு வரலாம்ல, உங்களுக்கெல்லாம் எவ்வளவு பட்டாலும் புத்தி வராதுறான்ட்டாரு. சரி சார் கொஞ்சம் பாருங்க அப்படின்னு. ஒரு ஊசி கிடையாது, ஒரு மாத்திரை கிடையாது, எதுவும் கிடையாது. இந்த கடா அப்படி கையை தொட்டான், தூக்கிட்டு போட்டான். அவர்கிட்ட வந்த கேஸ் எதுவும் இது வரைக்கும் அழைச்சிக்கிட்டு போகணும் அவன் வாயால் சொன்னது இல்லை சார். தூக்கிட்டு போன்னு தான் சொல்லுவான். தூக்கிட்டு போன நான் ஒரு நாள் எனக்கு நடந்தது அது. சென்னைக்கு போயிட்டு வர்றேன், விடிய காலம் வந்து இறங்கி, இந்த ட்ரெயின் தான் இதாக வருதா, 3 மணி 4 மணிக்கு வருதா, அதில் இறங்கி இப்படி நடந்து வர்றேன். இவரும் அதில் வந்திருக்காரு போல இருக்கு. இப்போ டாக்டரு எனக்கு தெரியாது, அவர் பின்னாலே வந்தவர் புலவரேன்னாரு. ஆஹா அவர் சவுண்டு மாரி இருக்கே அப்படின்ட்டு நான் திரும்பி பார்த்தேன். இவரோட போகிறது நமக்கு நல்லது இல்லை, ரைட்டு தெரியுது, என்னடா பண்ணலான்னு பார்த்தேன். சார் கொஞ்சம் அவசரமாக போகணும், நான் போகிறேன். எப்படி போவீங்க? நான் ஆட்டோ விட்டால் பிடிச்சிருப்பேன். நம்ம கார் வந்திருக்கும்ல, நான் உங்களை விட்டு வீட்டில் விட்டுட்டு இவரோட பார்க்கவே வேண்டாம்னு நினைக்கிறேன், காரில் ஏற்றி அழைச்சிட்டு போகிறேன்னாருன்னா நமக்கு மனசு என்ன நடக்குமோ என்னமோ. என்னடா நம்ம விடிய காலத்திலே நமக்கு கதை இப்படி எழுதியிருக்கானா அப்படின்ட்டு நான், இல்லை சார் நான் போகிறேன், பேசாமல் வாங்கங்க அப்படின்ட்டார். டிரைவரை பின்னால் உட்காருன்ட்டார். இவர் உட்காந்து போகிறார் சார். நான் அன்னைக்கு தான் அவர் மனசு எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இதுக்குள்ள யாரோ இறந்து போனவங்கள தூக்கிட்டு வரான் சார். இவருக்கு வண்டியை ஓரமாக நிறுத்திட்டு கேட்குறாரு என்கிட்ட, நான் இல்லாத போது இது எப்படி நடந்ததுன்னு கேட்குறாரு சார். எனக்கு பயமாக போய் வேறு யாரோ அந்த வேலையை பார்த்துருக்கான் போல இருக்கு, போனால் போது விடுங்க சார், என்னை கொஞ்சம் வீட்டில் விட்டுடுங்க. இல்லை இல்லை ஊர் ரொம்ப கெட்டு போச்சு சார், எந்த தொழிலை நம்ம கையில் வச்சுருக்கோமோ அதே இன்னொருத்தன் எடுக்கிறான்னா. இவருக்கு கைராசி டாக்டர்னு பேர். என்னடா கைராசி டாக்டர்னு சொல்கிறான், என்ன கையால் தொட்டாலே அனுப்புகிறான்னா, பிடிச்ச உடனே அனுப்புகிறான்னா. இப்போது நாம் என்னென்னமோ செய்கிறோம், எல்லாம் செய்கிறோம், டாக்டரை நம்பி தான் போகிறோம். அவர் எப்படி இருந்தாலும் போகிறோம், அதுக்கப்புறம் கோயிலுக்கு வேண்டிக்கிறோம். இப்போது கேபி சுந்தராம்பா ஒருத்தர் தான் உண்மையான பக்தி உள்ளவங்க சார். அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, ஆஸ்பத்திரிக்கு முருகன் என்னை சௌரியப்பட்டணும்னா படுத்துவான், இல்லைன்னா கூப்பிட்டுவான், நீங்களாம் போங்கன்ட்டாங்க. அதேமாதிரி 2 நாளில் போயிட்டாங்க, முருகன் கூப்பிட்டுக்கிட்டான் போயிட்டாங்க. அந்த நம்பிக்கை எத்தனை பேருக்கு இருக்கு? எல்லாம் பார்க்கறது அந்த எல்லாத்தோட சேர்த்து இதுவும் ஒரு நம்பிக்கை வச்சுக்கிறோம், அவ்வளோதானே தவிர வேறு கிடையாது.